அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். ஆண்டவரே, என்னை கண்ணோக்கும், என் மீது இறங்கும், ஏனெனில் நான் ஒரு ஆதரவற்றவன். ஏழை, என் தாழ்மையையும் சுமையையும் பாரும். என் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருளும் என் இறைவா. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்தியேசுவில் எனக்கு பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, முதன்மையான கட்டளை எது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு எழுப்பப்பட்ட கேள்வி. உன் கடவுளாகிய ஆண்டவரை முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் முழு மனதோடும் அன்பு செய்ய கடவாயாக என்று இயேசு முதன்மையான கட்டளையை வெளிப்படுத்துகிறார். இறைவனை அன்பு செய்வது பெரும் சாதாரண ஒரு காரியம் அல்ல. நம் உள்ளத்தையும் உடலையும் அவருக்கு அர்ப்பணிப்பதுதான் இறைவனை அன்பு செய்வது சமமாக காணப்படுகிறது. நாம் நம்முடைய வாழ்க்கையிலே இறைவனை எப்படி அன்பு செய்கிறோம்? அந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பாக நாம் வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றோம்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, உனக்கு அடுத்திருப்பவனை அன்பு செய், உன் பகைவனை அன்பு செய், உனக்கு துரோகம் செய்பவர்களை அன்பு செய், இவ்வாறு சொன்னவர் அதோடு சேர்ந்து, சின்னம் சிறிய என் எளியோருக்கு செய்ததெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்று கூட நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறார். இன்றைய நாளிலே இறைவனை நாம் எப்படி அன்பு செய்கிறோம் என்று சிந்தித்து பார்க்கவும், அதோடு சேர்ந்து இதோ இன்றைய காலகட்டங்களிலே இந்த கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு நல் உள்ளங்களுக்கும் தங்களுடைய நேரங்களை பாராமல், உடல் நலத்தை பாராமல், உறவுகளை பாராமல் அயராது உழைத்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மருத்துவர்கள், செவிலியர்கள், தன்னார்வ தொண்டர்கள், இவர்கள் அனைவரையும் ஆண்டவர் கரத்திலே அர்ப்பணித்து செபிப்போம். தங்களுடைய உழைப்பின் வழியாக, தங்கள் அன்பின் வழியாக, தங்கள் தியாகத்தின் வழியாக இதோ இந்த நல் உள்ளங்கள் எத்தனையோ இந்த நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இறைவன் இவர்களுக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தையும், சோர்வு நேரத்திலே தைரியத்தையும், திடத்தையும், தெம்பையும் கொடுத்து மேன்மேலும் இப்படிப்பட்ட ஒரு நல்ல மருத்துவ உதவிகளை செய்து இவர்களை வழிநடத்த வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே நாம் அனைவரும் இந்த சிறந்த மருத்துவர்களுக்காக, செவிலியர்களுக்காக, தன்னார்வ தொண்டர்களுக்காக இந்த திருப்பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். திருப்பலி ஒப்பு கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம், இறைவனின் மன்னிப்பை பெறுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போது கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உமது பராமரிப்பின் திட்டம் ஒரு பொழுதும் தவறுவது இல்லை. அதனால் தீயவை அனைத்தையும் எங்களிடமிருந்து அகற்றி எமக்கு பயனளிக்கும் அனைத்தையும் கனிவுடன் தந்தருள்வீராக.
உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். என் மகள் உன்னோடு மனம் புரிவதற்கென்றே ஆண்டவர் உங்களை என்னிடம் அனுப்பியுள்ளார். தோபித்து நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6 இறைவாக்கு 10, அதிகாரம் 7 இறைவாக்கு 1 மற்றும் 9 - 14 மற்றும் அதிகாரம் 8 இறைவாக்கு 4 முதல் 8 முடிய. அந்நாள்களில் தோபியாவும் அசரியாவும் மேதியா நாட்டினுள் சென்று எக்பத்தானாவை நெருங்கிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் எக்பத்தானாவை நெருங்கிய பொழுது தோபியா அசரியாவிடம், சகோதரர் அசரியா, உடனே என்னை நம் உறவினர் ரகுவேலின் வீட்டிற்கு அழைத்து செல்லும் என்றார். எனவே ரபேல் அவரை ரகுவேலின் வீட்டுக்கு அழைத்து சென்றார். ரகுவேல் தம் வீட்டு முற்றத்து கதவு அருகே அமர்ந்திருக்க அவர்கள் கண்டு முதலில் அவரை வாழ்த்தினார்கள். அதற்கு அவர், இளைஞர்களே வணக்கம், உங்களுக்கு நலம் பெருகட்டும் என்று அவர்களை வாழ்த்தினார். பின்னர் அவர்களை அவர் வீட்டினுள் அழைத்து சென்று தம் ஆடுகளுள் ஒன்றை அடித்து அவர்களுக்கு சிறப்பாக உபசரித்தார். அவர்கள் குளித்த பின் கை அலம்பிவிட்டு உணவு அருந்த அமர்ந்தார்கள். தோபியா அசரியாவிடம், சகோதரரே, என் உறவினரான சாராவை எனக்கு மனம் செய்து கொடுக்குமாறு ரகுவேலிடம் கேளும் என்றார். இச்சொற்கள் ரகுவேலின் செவியில் விழுந்தன. அவர் இளைஞரிடம், நீ இன்று இரவு உண்டு பருகி மகிழுடன் இரு. தம்பி, என் மகள் சாராவை மணந்து கொள்ள உன்னை தவிர உரிமை உள்ள மனிதர் வேறு எவரும் இல்லை. உன்னை தவிர வேறு எவருக்கும் அவளை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் இல்லை. ஏனெனில் நீ என் நெருங்கிய உறவினன். ஆயினும் தம்பி, உன்னிடம் ஓர் உண்மையை கூற விரும்புகிறேன். அவளை நம் உறவினர்களுள் 7 மணம் முடித்து கொடுத்தேன். அவளை கூடுவதற்கு நெருங்கிய அன்றிரவே அவர்கள் அனைவரும் இறந்தார்கள். இப்பொழுது தம்பி, உண்டு பருகு. ஆண்டவர் உங்கள் இருவருக்கும் நல்லது செய்வார் என்றார். அதற்கு தோபியா, நீங்கள் இதை பற்றி ஒரு முடிவுக்கு வரும் வரை நான் உண்ணமாட்டேன், பருக மாட்டேன் என்றார். ரகுவேல், சரி செய்கிறேன். மோசேயின் நூலில் விதித்துள்ளபடியே அவளை உனக்கு மணமுடித்து கொடுப்பேன். உனக்கு அவளை கொடுக்கும்படி விண்ணகத்தில் உறுதி செய்யப்பட்டு விட்டது. ஆகவே உன் உறவினரை ஏற்றுக்கொள். இனி நீ அவளுக்கு உரியவள், அவள் உனக்கு உரியவள். இன்று முதல் என்றுமே அவள் உன்னுடையவள். தம்பி, விண்ணக ஆண்டவர் இன்று இரவு உங்களை காப்பாராக. உங்கள் மீது இரக்கமும் அமைதியும் பொழிவாராக என்றார். ரகுவேல் தம் மகள் சாராவை அழைக்க அவள் வந்தாள். அவளது கையை பிடித்து தோபியாவிடம் கொடுத்தார். மோசேயின் நூலில் விதித்துள்ள சட்டங்கள் முறைமைகளின்படி இவள் உனக்கு மனைவியாகிறாள். இவளை ஏற்றுக்கொண்டு உன் தந்தையின் வீட்டுக்கு இனிதே அழைத்துச் செல். விண்ணக கடவுள் உங்களுக்கு அமைதி அருள்வாராக என்றார். பின்பு அவர் சாராவின் தாயை அழைத்து ஓர் ஏட்டை கொண்டு வரச் சொன்னார்.
மோசேயின் சட்டம் விதித்துள்ளபடி சாராவை தோபியாவின் மனைவியாக்கும் திருமண ஒப்பந்தத்தை அதில் எழுதி கொடுத்தார். அதன் பின் அவர்கள் உண்டு பருகத் தொடங்கினார்கள். சாராவின் பெற்றோர் வெளியில் சென்று அறையின் கதவை மூடினர். தோபியா படுக்கையிலிருந்து எழுந்து சாராவிடம், அன்பே, எழுந்திரு, நம் ஆண்டவர் நம் மீது இரக்கம் காட்டுமாறு பணிந்து மன்றாடுவோம் என்றார். சாரா எழுந்து நின்றாள். அவர்கள் மன்றாடத் தொடங்கி தங்களை காத்திருளுமாறு வேண்டினார்கள். தோபியா பின்வருமாறு வேண்டினார்: எங்கள் மூதாதையரின் இறைவா போற்றி, உமது பெயர் என்றென்றும் எல்லா தலைமுறைகளுக்கும் போற்றி. வானங்களும் உம் படைப்பு அனைத்தும் எக்காலமும் உம்மை போற்றுக. நீர் ஆதாமை படைத்தீர், அவருடைய மனைவி ஏவாளை அவருக்கு துணையாகவும் ஆதரவாகவும் உண்டாக்கினீர். அவர்கள் இருவரிடமிருந்து மனித இனம் தோன்றியது. மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதென்று அவனுக்கு தகுந்ததொரு துணையை உருவாக்குவோம் என்று உரைத்தீர். இப்பொழுது என் உறவினள் இவளை நான் மனைவியாக ஏற்றுக்கொள்வது இச்சையின் பொருட்டன்று, நேர்மையான நோக்கத்தோடுதான். என் மீதும் இவள் மீதும் இரக்கம் காட்டும். நாங்கள் இருவரும் முதுமை அடையும் வரை இணை பிரியாது வாழவும் செய்யும். இருவரும் ஆமேன் ஆமேன் என்று கூறினர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல் 128 பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேர் பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேர் பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேர் பெற்றோர். உமது உழைப்பின் பயனை நீர் உண்பீர், நீர் நற்பேரும் நலமும் பெறுவீர். பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேர் பெற்றோர். உம் இல்லத்தில் உம் துணைவியார் கனிதரும் திராட்சை கொடி போல் இருப்பார். உண்ணும் இடத்தில் உம் பிள்ளைகள் ஒலிவு கன்றுகளைப் போல் உம்மை சூழ்ந்திருப்பர். பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேர் பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கும் ஆடவர் இத்தகைய ஆசி பெற்றவராயிருப்பர். ஆண்டவர் சியோனிலிருந்து உமக்கு ஆசி வழங்குவாராக. உம் வாழ்நாளெல்லாம் நீர் எருசலேமின் நல்வாழ்வை காணும்படி செய்வாராக. பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேர் பெற்றோர். வாழ்த்துளி. அல்லேலூயா அல்லேலூயா. உம் திருச்சட்டத்தின்படி நடக்க எனக்கு மெய் உணர்வுதாரும். அதை நான் முழு உள்ளத்தோடு கடைபிடிப்பேன். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்பெழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மறைநூல் அறிஞர் ஒருவர் இயேசு சதுசேயர்களுக்கு நன்கு பதில் கூறிக்கொண்டிருந்ததைக் கண்டு அவரை அணுகி வந்து, அனைத்திலும் முதன்மையான கட்டளை எது என்று கேட்டார். அதற்கு இயேசு, இஸ்ரேலை கேள், நம் ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே ஆண்டவர். உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் முழு ஆற்றலோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு கூறுவாயாக என்பது முதன்மையான கட்டளை. உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்பது இரண்டாவது கட்டளை. இவற்றை விட மேலான கட்டளை வேறு எதுவும் இல்லை என்றார். அதற்கு மறைநூல் அறிஞர் அவரிடம், நன்று போதகரே, கடவுள் ஒருவரே, அவரை தவிர வேறு ஒரு கடவுள் இல்லை என்று நீர் கூறியது உண்மையே.
அவரிடம் முழு இதயத்தோடும் முழு அறிவோடும் முழு ஆற்றலோடும் அன்பு செலுத்துவதும், தன்னிடம் அன்பு கொள்வது போல் அடுத்திருப்பவரிடம் அன்பு செலுத்துவதும் எரிபலிகளையும் வேறு பலிகளையும் விட மேலானது என்று கூறினார். அவர் அறிவுத்திறனோடு பதிலளித்ததை கண்ட இயேசு அவரிடம், நீர் இறையாட்சியில் நின்று தொலையில் இல்லை என்றார். அதன் பின் எவரும் அவரிடம் எதையும் கேட்க துணியவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நம் ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே ஆண்டவர். கிறிஸ்து இயேசுவில் எனக்கு பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, முதன்மையான கட்டளை எது? இந்த கேள்வியை மறைநூல் அறிஞர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து எழுப்புகிறார். ஏறக்குறைய கடந்த 2 தினங்கள் நற்செய்தி வாசகத்தை நாம் புரட்டி பார்க்கின்ற பொழுது, ஏற்கனவே மறையுரையில் நான் உங்களுக்கு சொன்னது போல பரிசேயர், சதுசேயர், மறைநூல் அறிஞர், இந்த 3 குழுவினரும் 3 கோட்பாடுகளோடு தங்களுடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறவர்கள். 3 குழுக்களுமே 3 கருத்துக்களை வைத்துக் கொண்டிருப்பவர்கள். ஆனால் இந்த 3 குழுவினருமே இயேசுவுக்கு எதிராக போர்க்கொடி தூக்குபவர்கள். பரிசேயர்களுக்கு சதுசேயர்களை நேரடியாக ஏற்றுக்கொள்ள மறைமுகமாக வெறுக்கிறவர்கள். சதுசேயர்களும் மறைநூல் வல்லுநர்களை மறைமுகமாக வெறுக்கிறவர்கள். இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எந்த ஒரு மனிதனும் தன்னை விட அடுத்தவன் உயர்ந்து விடக்கூடாது என்பது ஒரு யதார்த்தமான, நிசத்தமற்ற, ஏற்றுக்கொள்ள முடியாத வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த முறையில் இந்த 3 குழுவினரும் இதற்கு விதிவிலக்காகவும் இல்லை. இவர்கள் வெளி அடையாளமாக மக்களுடைய பார்வையில் ஒற்றுமையை காட்டுவார்கள். ஆனால் இவர்கள் ஒருவருக்கொருவர் ஒற்றுமைகள் இருக்காது. ஒருவர் தோற்று போனால், ஏமாற்று போனால், அவமானப்பட்டு விட்டால் இன்னொருவருக்கு மகிழ்ச்சி. ஆனால் அவர்களை விட தாங்கள் உயர்ந்தவர்கள் என்பதை வெளிப்படுத்த ஏதாவது ஒரு விதத்தில் தங்களை முதன்மைப்படுத்திக் கொள்ள விரும்புகிறவர்கள். அந்த வரிசையில் தான் செவ்வாய்க்கிழமை நீங்களும் நானும் வாசிக்கப்பட்ட நற்செய்தி வாசகத்தில் பரிசேயர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து கேள்விகள் எழுப்பினார்கள். அதில் அவர்கள் தோற்று போய் வெளியே வந்தார்கள். நேற்றைய தினத்திலே சதுசேயர்கள் ஆண்டவரிடம் கேள்வி எழுப்பினார்கள், தோற்று போய் வந்தார்கள். இன்று மறைநூல் வல்லுநர் ஒருவர் இயேசுவை பார்த்து கேள்வி எழுப்புகிறார். அனைத்திலும் முதன்மையான கட்டளை எது என்று. ஆக அனைத்திலும் முதன்மையான கட்டளை எது என்று சொல்லுகின்ற பொழுது, பரிசேயர்களுக்கு பதிலை கொடுத்து வாயடைத்தவர், சதுசேயர்களை பதில் கொடுத்து வாயடைத்தவர், என்னுடைய கேள்விக்கு அவரால் பதில் சொல்லிவிட முடியாது என்பதை நினைத்து இந்த மறைநூல் அறிஞர் இயேசுவை பார்த்து எழுப்புகிறார் கேள்வி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெளிவான பதிலை கொடுக்கிறார் அவருடைய வாணியிலே. உன் கடவுளாகி ஆண்டவரை முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் முழு ஆற்றலோடும் கடவுளை அன்பு செய். அதோடு மட்டுமல்லாமல் உன் மீது நீர் அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் நீர் அன்பு கூறுவாயாக. இதைவிட முதன்மையான கட்டளை வேறு எதுவும் இல்லை என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருக்கு பதிலை கொடுத்து விட்டார். அதிலும் அவர் சிறந்தவர் என்பதை வெளிப்படுத்துவதற்காகத்தான் இன்னும் பதிலை அவர் நீட்டிக்கொண்டே போய் கொண்டிருக்கிறார். இறுதியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருக்கு சொல்லுவது,
நீர் அறிவுறுத்திறனோடு இந்த பதிலை கொடுப்பதை நான் பார்த்து பெருமை கொள்ளுகிறேன். இதை நீர் உன்னுடைய வாழ்க்கையிலே கடைபிடித்தால் இறையாட்சி நீர் தொலையில் இல்லை என்று சொல்லுகிறார். பிரியமான என் அன்பு தேவ பிள்ளைகளே, பல நேரங்களிலே நம்முடைய முன்னோர்கள் அற்புதமாக சொல்லுவார்கள், வாய்ச்சொல்லில் வீரனடி என்று சொல்லுவார்கள். வெறும் வார்த்தையிலே பல பேர் தங்களுடைய நாட்களை கடந்து சென்று விடுவார்கள், அடுத்தவர்களை பெருமையாக்கி விடுவார்கள். ஆனால் அவருடைய செயல்களில் முற்றிலும் முற்றிலும் தோல்வியாகத்தான் இருக்கும். இந்த மறைநூல் அறிஞர் தன்னுடைய வார்த்தையிலே தான் இறையாட்சிக்கு நெருங்கி இருக்கிறேன் என்று சொல்லுகிறான் ஒழிய உண்மையிலேயே அவனுடைய செயல்பாடுகளில் இறையாட்சிக்கு நெருங்கி இருக்கிறானா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, உன் மீது நீர் அன்பு செலுத்துவது போல உனக்கு அடுத்திருப்பவனையும் நீர் அன்பு செலுத்துவாயாக. பிரியமான என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தை மறைநூல் அறிஞருக்கு மட்டுமல்ல, இன்றைய காலகட்டங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உங்களுக்கும் எனக்கும் இந்த உயிர்கொல்லி நோயாகிய கொரோனா நோயிலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு நல் உள்ளங்களுக்கும் நம்மால் இயன்ற உதவி நாம் எப்படி செய்து கொண்டிருக்கின்றோம்? மருத்துவ ரீதியாக மருத்துவ உலகத்தை சார்ந்தவர்கள் இந்த உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் அருகில் செல்லக்கூடாது என்பது மருத்துவ உலகத்தினுடைய நியதி. ஆனால் அதனால் பாதிக்கப்பட்டு உறவுகளை இழந்து பெற்றோர்களை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பிள்ளைகள் உணவுக்காக உறவுகளுக்காக ஒரு சந்தோஷத்திற்காக அமைதிக்காக ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கின்ற இப்படிப்பட்ட நல் உள்ளங்களுக்கு நம்மால் இயன்ற உதவியை நாம் எப்படி செய்து கொண்டிருக்கின்றோம்? என் கடவுளாகி ஆண்டவரை என் முழு உள்ளத்தோடு முழு ஆன்மாவோடும் நான் அன்பு செய்கிறேன் என்று வெறும் வார்த்தையால் சொல்வதை விட, என்னை நான் அன்பு செய்வது போல எனக்கு அடுத்திருக்கின்ற உதவிகளுக்காக ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கின்ற பிறருக்கு என்னுடைய உதவிகளை செய்தால் அங்கே கடவுளை நான் அன்பு செய்வதாகத்தானே காணப்படுகிறது. எனவேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறுதி தீர்வையின் பொழுது வலப்புறம் இருப்பவர்களையும் இடதுபுறம் இருப்பவர்களை பார்த்து சொல்லுவார் என்று தன்னுடைய வார்த்தையிலே வெளிப்படுத்தி இருக்கிறார். சின்னம் சிறிய என் சகோதர சகோதரிகளுக்கு செய்ததையெல்லாம் எனக்கே நீங்கள் செய்தீர்கள் என்று. எனவே இன்றைய காலகட்டங்களில் இந்த மறைநூல் அறிஞரை போல வெறும் வார்த்தையிலே நாம் இறைவனை அன்பு செய்வதை நிறுத்திவிட்டு நம் அருகில் இருப்பவர்களை, நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நல் உள்ளங்களுக்கு நம்மாலான உதவியை நாம் செய்கின்ற பொழுது நிச்சயமாக நாம் கடவுளை அன்பு செய்கிறோம் என்பதற்கு இதுவும் ஒரு சான்றாக இருக்கிறது. எனவே இன்றைய நாளிலே திருப்பலியின் முன்னுரையிலே சொன்னது போல இன்றைய நாளிலே நாம் சிறப்பாக நினைவு கூறுவோம். இந்த உலகத்தில் இருக்கின்ற, குறிப்பாக இந்திய தேசத்தில் இருக்கின்ற, மேலும் குறிப்பாக நம்முடைய தமிழகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு மருத்துவர்களையும், சிவிலியர்களையும், தன்னார்வ தொண்டர்களையும், அவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற தொண்டின் வழியாக அவர்கள் எந்த அளவிற்கு சகோதர சகோதரிகளை அன்பு செய்கிறார்கள், இறைவனையும் அன்பு செய்கிறாள் என்பதற்கு அவருடைய செயல்பாடுகளே சாட்சியாக காணப்படுகிறது. அவர்களை இறைவன் மேன்மேலும் ஆசீர்வதித்து அவர்களுக்கு நல்ல உடல் உள்ள ஆரோக்கியத்தை கொடுத்து வழிநடத்தும்படி இன்றைய திருப்பலியிலே தொடர்ந்து அவர்களுக்காக ஜெபிப்போம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். ஆண்டவரை அனைத்துலகில் இறைவானில் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயனுமான அப்பத்தை வகுப்பு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரை அனைத்துலகில் நிறைவானில் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் ரசத்தை பெற்றுள்ளோம்.
திராட்சை செடிய மனித உழைப்பின் பயன் ரசத்தை முகப்பு கொடுக்கிறோம். இது எங்கள் ஆன்மீக வானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரிகளை, என்னுடைய இதம் உங்களுடைய இதமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக்கும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது பரிவிரக்கத்தில் நம்பிக்கை கொண்டு காணிக்கைகளுடன் வணக்கத்துக்குரிய பீடத்திற்கு நாங்கள் கூடி வருகின்றோம். அதனால் எங்களை உமது அருளால் தூய்மைப்படுத்தி நாங்கள் கொண்டாடும் அரை நிகழ்வுகளால் எங்களை தூய்மைப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை, தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவிடமாடி. ஆகவே படைப்புகள் அனைத்து உமக்கு பணிபுரிகின்றன. மீட்படைத்தோர் அனைவரும் ஏற்றவாறு புகழ்கின்றனர். உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் போற்றுகின்றனர். எனவே வானக தூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் எப்பொழுதும் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது வாழ்க்கையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு முற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட விழும் கணிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களிட எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி, எல்லா திருநிலையினராக அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு தர செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கொண்டு திருமகோளில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரம். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் செவேரியார், புனித கஸ்பார் மற்றும் இவ்வுலகில் உகந்தவராயிருந்தாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரும் வருளம் மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் எங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாற்றியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு என்பதற்கு அமைதியை முற்றும் அளித்தொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே நம் அனைவரின் பாவங்களையும் போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தம் காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. கிறிஸ்துவின் ஆன்மாவே, என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே, என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே, எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே, என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே, என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகையுடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். இறைவா, நீர் எனக்கு செவி சாய்த்தீர், ஏனெனில் நான் கூப்பிட்டேன். உம் செவியை திருப்பி என் விண்ணப்பத்திற்கு செவி சாய்த்தருளும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரை, உம் திருமகனின் உடலையும் இரத்தத்தையும் விருந்தாக உட்கொள்ளும் எங்களை உம் ஆவியார் வழிநடத்த உம்மை வேண்டுகின்றோ. அதனால் வார்த்தையாலும் நாவினாலும் மட்டுமல்லாமல் செயலாலும் உண்மையாலும் நாங்கள் உம்மை அறிக்கையிட்டு விண்ணரசுக்கு வந்து சேர தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லா
உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு